4 வகையா இருக்குதுங்க. மந்தம், மந்ததரம், தீவிரம், தீவிரதரம் அப்படின்னு. இதுல நாம் எங்க இருக்கிறோம் நம்மளே முடிவு பண்ணிக்க வேண்டியதான். மந்தம் அப்படிங்கிறது வாழமட்டை, எவ்வளோ முறை பற்ற வச்சாலும் அப்படியே தான் இருக்கும், அது பிடிச்சி எரியவே எரியாது. அதுக்கு அடுத்தது மந்ததரம் அப்படிங்கிறது காஞ்சி போன விறகு, எதையாவது ஒரு பொருளை போட்டு பற்ற வச்சோங்கன்னா பிடிச்சிட்டு எரியும், இது மந்ததரம். அதுக்கு அடுத்தது தீவிரம் அப்படிங்கிறது கறி, இந்த கறி கட்டை வெந்து போன கறி இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் இன்னும் நிலக்கரியா சில ஆன்மாக்கள் இருக்கும். நிலக்கரி அப்படின்னா ஒன்றோட ஒன்று ரொம்ப நேரம் உராசிச்சுன்னா தீ பிடிச்சிடும். அதனால தான் நிலக்கரி கொண்டு போகிற புகை வண்டியெல்லாம் கூட என்ன செய்வாங்க, தண்ணி விட்டு கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் போனோடனே அந்த ரயில் பெட்டியில் உள்ளார தண்ணியை விடுவாங்க, ஈரப்பதம் குறையாமல் இருக்கிறதுக்காக. அப்போ எளிதாக அது தீ பற்றிக்கும். இதை விட இன்னொன்று இருக்குது, தீவிர